ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். அதுக்கு ஒரு கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இது எதுக்காகன்னா நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். இது மாதிரி எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போ இதை ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போது நல்ல ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ இதை ஒரு சைடில் தள்ளி வச்சுருங்க. இப்போ ஒரு கப்பில் 4 முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டு முட்டை நல்லா வேகிற வரைக்கும் கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. முட்டையெல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்திடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக ஈஸியாக நல்ல உதிரியான நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.